கேஸ் நம்பர் 138/21 குற்றவாளி ஜோஜி. யுவர் ஆனர், இந்த கேஸ்ல 2 சாட்சி தான் இருக்காங்க. இறந்து போன ஸ்டீஃபன் அன்னைக்கு தங்கி இருந்தது KN பீச் ரெசார்ட்ல. அன்னைக்கு ராத்திரி ஜோஜி ஸ்டீஃபனை பார்க்க ரெசார்ட்டுக்கு வந்தாரு. CW1 தேவசியா அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. CW1 தேவசியா. நான் இந்த கோர்ட்டில் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அங்க நடந்த விஷயங்களை கோர்ட்ல சொல்லுங்க. சார், ஸ்டீபன் நான் வேலை செய்கிற ஹோட்டலில் தான் அடிக்கடி வந்து தங்குவார். அன்னைக்கு மத்தியானமாக தான் வந்து அங்கே ரூம் எடுத்திருந்தார். இவர் அன்னைக்கு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தாருங்க ஐயா. அண்ணா ஆ அண்ணா, இந்த ஸ்டீஃபன் ரூம் எங்கே இருக்குது? இங்கேருந்து லெஃப்ட்டு C1. தேங்க்யூ. ம். நான் ரூமில் போய் பார்க்கும்போது ஸ்டீபன் இறந்து கிடந்தார் சார். That's all, Your Honor. I am for the accused, Your Honor. தேவசியா. ஆமாம் சார். ஜோஜி ரூம்ல இருந்து ஓடி போனதை தானே நீங்க பாத்தீங்க? ஆமாம் சார். சார், அது வந்து நீங்க ரூமுக்கு போனப்ப ஸ்டீஃபன் இறந்து கிடந்தாரா? இறந்து கிடந்தார் சார். ஜோஜி ஸ்டீஃபனை கொன்னதை நீங்க பாத்தீங்களா? இல்லை, ரூமில் இருந்து ஓடி போனதை நான் பார்த்தேன். உடம்புலையும் கையில் எல்லாம் ரத்தமாக இருந்தது சார். That's all, Your Honor. CW2 பிரவீன். எஸ் யுவர் ஆனர், இவர் தான் பிரவீன். KN பீச் ரெசார்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரெசார்ட்ல இருந்த CCTV ஃபுட்டேஜை கெடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் அங்கிருந்து போனாரு. ஆனா பெட்ரோல் பம்ப்ல இருக்கிற CCTV ஃபுட்டேஜில் அவரை தெளிவா பார்க்க முடிஞ்சது. அதோட CCTV ஃபுட்டேஜில் ஜோஜியோட ஷர்ட்ல ரத்தக்கரை இருந்தது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு நீங்க பார்த்ததை சொல்லுங்க. சார், அன்னைக்கு எனக்கு பங்க்ல நைட் டியூட்டி. அன்னைக்கு நைட்டு 10 மணி போல இவர் பெட்ரோல் போட வந்தாரு. பேப்பர்ல நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரிஞ்சது. நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். That's all, Your Honor. அவரோட ட்ரெஸ்ல ரத்தத்தை நீங்க பாத்தீங்கல்ல, அது என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையா? நான் கேட்டேன் சார். என்ன இது ரத்தம்? ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், அப்போ பட்டிருக்கும். ஓ, ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரேன்னு சொன்னாரு. That's all, Your Honor. CW3 CI அலெக்ஸ் ஜோசப். நீங்க தானே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணது? ஆமா. That's all, Your Honor. CI அலெக்ஸ் ஜோசப். எஸ் சார். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தானே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க? எஸ். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஜோஜி தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு உறுதியா சொல்ல முடியுமா? இல்லை, சந்தேகத்தின் பேரில் தான் இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். விசாரணை பண்ணதில் இவனோட காதலிக்கிட்ட இறந்து போன ஸ்டீஃபன் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதுனால அதை தட்டி கேட்க இவன் நேரில் போனதா சொன்னான். That's all, Your Honor.
CW4 CI Pradeep Kumar. PW527 may be given up, Your Honor. இந்த கேஸை அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க தானே முடிச்சு வச்சீங்க? எஸ் சார். இந்த கிரைம் சீன் எங்க நடந்ததுன்னு கண்டுபிடிச்சதும் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை பண்ணதும் நீங்க தானே? எஸ் சார். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாட்சிகள் கிட்ட வாக்குமூலம் வாங்கினதும் கிரைமுக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸை கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணி எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைச்சது நீங்க தானே? எஸ் சார். தட்ஸ் ஆல், யுவர் ஆனர். நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு ஸ்டீஃபனை கொன்னது ஜோஜி தான் உறுதியா சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மரணம் நடந்தது ராத்திரி 10லேருந்து 10:30க்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜோஜியை ரிசார்ட்டில் இருந்த ரூம் பாய் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் ஜோஜியோடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்டீஃபனோட உடம்புல இருக்கிறதா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஜோஜி அங்க வந்ததாலையும் கைரேகை பதிஞ்சதாலையும் அவர் குற்றவாளி ஆயிடுவாரா? ஜோஜி அங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டீஃபனை வேற யாராவது கொண்டு இருந்தா? அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். That's all, Your Honor. சார். CW8 Dr. Shaji. நீங்க தானே கொலை செய்யப்பட்ட ஸ்டீஃபனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சது? ஆமாம் சார். சரி, எப்படி இறந்தாருன்னு சொல்லுங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. தலையோட வலது பக்கத்தில் பலமான அடி விழுந்துருந்துச்சு. தட்ஸ் ஆல், யுவர் ஆனர். டாக்டர் ஷாஜி நீங்க தானே? எஸ். உங்களோட ரிப்போர்ட்ல தலையோட வலது பாகத்தில் அடிபட்டதுனால தான் இறந்திருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ். சரியா எத்தனை மணிக்கு இறந்திருப்பாருன்னு சொல்ல முடியுமா? ராத்திரி 10லேருந்து 10:30க்குள்ளே இறந்திருக்காரு, யுவர் ஆனர். ஸ்டீஃபனோட உடல்ல ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சிருக்கிறதா போலீஸ் சொல்றாங்க. அப்படின்னா ஸ்டீஃபன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஜோஜிக்கும் அவருக்கும் சண்டை நடந்திருக்கணும்ல? ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்டீஃபனோட உடம்புல அங்கங்கே இருந்துச்சு. மேபி அவங்க சண்டை போட்டதுனால கூட அது ஏற்பட்டிருக்கலாம். தட்ஸ் ஆல், யுவர் ஆனர். CW9 SI Nizar. இந்த கேஸோட FIR எழுதினது நீங்க தானே? எஸ் சார். தட் மே பி மார்க்ட் as exhibit people. தட்ஸ் ஆல், யுவர் ஆனர். எஸ்ஐ நிசார், இப்போ நீங்க யூஸ் பண்ற காரோட விலை என்ன? வாங்கி கொஞ்ச நாள் தானே ஆகுது. விலை எப்படியும் 30 லட்சம் ரூபாய் இருக்கும். அப்படிதானே? ஆமாம் சார். உங்களோட குறைஞ்ச சம்பளத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ காஸ்ட்லியான காரை வாங்குறதுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அது எங்க மாமனார் வாங்கி கொடுத்தது. பிஸ்னஸ் லாஸ் ஆகி கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிற உங்க மாமனார் கையில 30 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்னு சொல்றீங்க, அப்படிதானே நிசார்? ஸ்டீஃபன் இறந்து போனதுக்கு அடுத்த நாளே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். சொல்லுங்க மிஸ்டர் நிசார், நீங்க பார்க்க போனது உங்க ஃப்ரெண்டையா இல்ல ரிலேட்டிவையா? என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தரை தான் பார்க்க போனேன். டிவைஎஸ்பி பீனா ஜான் உங்க ரிலேட்டிவ் தானே? நீங்க அன்னைக்கு பார்த்தது டிவைஎஸ்பி பீனாவோட பொண்ணு ரீனாவை. ஏன் பார்க்க போனீங்க? மேடத்தோட பொண்ணோட கை ஃப்ராக்சர் ஆகி அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட சபார்டினேட்டா இருந்த நீங்க அவ்வளோ க்ளோஸாவா இருந்தீங்க? நான் ஒரு வேலை விஷயமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்போது மேடத்தோட பொண்ணு அங்கே அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு தெரிஞ்சது. அதான் அவங்கள பார்க்க போனேன். தட்ஸ் ஆல், யுவர் ஆனர். CW10 DYSP Beena John. ஆக்சுவலி இந்த கேஸோட ஹெட்டா இருந்தது நீங்க தானே? ஆமாம். இன்வெஸ்டிகேஷன்ல ஏதோ பிரச்சனை இருந்ததுனால தானே முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண அலெக்ஸை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? ஆமாம், அவரோட இன்வெஸ்டிகேஷனில் திருப்தி இல்லை. அது ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அப்படி தானே?
ஆமா. உங்க பொண்ணு ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட் இல்லையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கும் சாட்சியோட குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாத கேள்வியை தான் எதிர்க்கட்சி வக்கீல் கேட்கிறார். That may be not allowed, Your Honor. Objection overruled. சொல்லுங்க. ஆமா. உங்க பொண்ணும் ஸ்டீஃபனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? Say yes or no. Yes. எதுக்காக உங்க பொண்ணு அன்னைக்கு ஸ்டீஃபனை பார்க்க போனாங்க? Your Honor, இவர் இந்த கேஸை திசை திருப்பி விட பார்க்கறாரு. The real fact of this case is suppressed by my friend, Your Honor. Objection overruled. கனம் கோட்டார் அவர்களே, டிஒய்எஸ்பி பீனா ஜானுடைய மகள் ரீனாவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.